பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வீடியோ தாங்க. நெறைய வீடியோ பொழுதுபோக்கான வீடியோ, கோயிலுக்கு போகிற வீடியோலாம் போட்டிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாரி இந்த கோயிலோட சிறப்பையும், இந்த சிவபெருமானோட அழகையும் கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. இந்த சிவபெருமான் எங்க ஊர்ல உள்ள ஒரு அற்புதமான கரந்தை ஈஸ்வராக காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கிறாங்க. இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் சிவபெருமான் கோயில்னா பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்கும். கோவில் இருக்கும், கோபுரம் இருக்கும். அது மாரி நித்தகால பூஜை இருக்கும். அப்படிலாம் இந்த சிவபெருமான் இல்லங்க. இத்தனை நாளுக்கு முன்னாடி சிவபெருமான் வெயில்லயும், மழையிலயும் கேட்பாரற்று காட்சியளிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ மக்கள்லாம் அவர கும்பிடவே இல்லங்க. அவர் தனித்து விடப்பட்டவராக தான் இருந்தாரு. ஏன்னா, அங்க கோவில் கிடையாது, கோபுரம் கிடையாது, மழை, வெயில் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அங்க இருந்தாரு. யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் தான் 2024ல பிரதிஷ்டை பண்ணி, மகா கும்பாபிஷேகம் நடத்தி, சிறப்பான பூஜைகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதத்தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க.